Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா AI ஏஜென்ட் பற்றி சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் AI ஏஜென்ட்னா என்ன, நம்ம ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர்னா என்ன, இதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ AI ஏஜென்ட்னா என்ன, ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர்னு சொல்லி நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் எடுத்துப்போம், இல்லைனா ஒரு சிம்பிளாக ஃபைல் அப்லோட் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துப்போம். ஸோ இந்த எக்ஸலும் இந்த ஸ்கிரிப்ட்டும் பார்த்தீங்கன்னா சீரியோ இல்லைனா டெஸ்ட்லாம் டிரைவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் சீரியை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த ஃபைல் அப்லோட் ஸ்கிரிப்ட் டெஸ்ட்லாம் டிரைவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த எக்ஸல் ப்ரீ ப்ரோக்ராம்டாக இருக்கும். செட் ஆஃப் ரூல்ஸை மட்டும் தான் அதை ஃபாலோ பண்ணும். புதுசாக சிச்சுவேஷன் கொடுத்தா அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதே நேரத்தில் AI ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா தே டூ சம்திங் அடிஷ்னல் தேன் ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்க பண்ணுவாங்க. டைனமிக்காக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியும். வேறு ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் 1+1 2 அவ்வளோதான். நம்ம சொன்னதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. சரிங்களா? இதுதான் ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ் AI ஏஜென்ட்டுக்கும் ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேரோட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இந்த ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் ஃபிக்ஸ்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ABC இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும். மற்ற ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சிச்சுவேஷன் கொடுத்தா அதால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு நியூ சிச்சுவேஷனுக்கு கொடுத்தா அதால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர், எக்ஸல், மேக்ரோஸ், டிக்கெட் புக்கிங் சிஸ்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ AI ஏஜென்ட்டை பார்ப்போம். இட் கேன் சென்ஸ் அண்ட் அடாப்ட். ஒரு புதுசாக ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், அதை சென்ஸ் பண்ண முடியும், அடாப்ட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT, இந்த மாதிரி நிறைய AI ஏஜென்ட்ஸ் இருக்குது, நிறைய AI சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நம்ம புதுசாக ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறோம், புதுசாக ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. இட் கேன் ஹேண்டில் அன்சர்டனிட்டி. ஒரு டைனமிக்கான என்வாயன்மெண்ட்டில் அதால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இந்த AI ஏஜென்ட்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க. இன்டர்னலாக ப்ராபபிலிட்டியை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் ஒரு டோக்கன்ஸ்க்கும் ஒரு வெயிட்டேஜை உருவாக்குறாங்க. ஸோ பிஹைண்ட் த சீன் நிறைய லேர்னிங் நடக்குது. அதை வச்சு தான் இந்த AI ஏஜென்ட்ஸ் அட்டானமஸாக டிசிஷனை எடுக்க முடியுது. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். புக்கிங் ஃப்ளைட் எடுத்துப்போம். சரிங்களா? ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட் ஆஃப் ஃப்ளைட் டிக்கெட்ஸை காமிப்பாங்க. ஒரு API கால் பண்ணி டேட்டாபேஸ்லேருந்து ரிட்ரீவ் பண்ணி நமக்கு காமிப்பாங்க ஃப்ரண்ட் எண்டில். அதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணோம்னா டேபிளில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட்டும் முடிச்சிருவாங்க. ஸோ இதான் ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர். வேற AI ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக சில விஷயங்களை பண்ணுவாங்க. ப்ரைஸை கம்பேர் பண்ணுவாங்க. அந்த நாளைக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. உங்கள் ஸ்கெடியூலும் ஃப்ளைட் ஸ்கெடியூலும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா. சப்போஸ் ஃப்ளைட்டே கேன்சல் ஆனால் கூட ஆட்டோமேட்டிக்காக ரீபுக் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் அடிஷ்னலாக அவங்களே திங்க் பண்ணுவாங்க, டிசிஷன் எடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் AI ஏஜென்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த வீடியோ கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் MPC ரிப்பீட் பண்ணும். பேட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணும். ஸோ கொஞ்ச நேரத்தில் நமக்கே போர் அடிச்சிடும். லைக் சிமிலர் பேட்டர்ன்ஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் AI ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இட் கேன் அனலைஸ் த பிளேயர் பிஹேவியர். ஸ்ட்ராட்டஜியே மிடில் ஆஃப் த கேமில் சேஞ்ச் ஆகும். அண்ட் இட் மேக்ஸ் டிசிஷன் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கீ டேக்அவே என்ன எடுக்கணும்னா AI ஏஜென்ட் அட்டானமஸ். இந்த கீவேர்டு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அட்டானமஸாக AI ஏஜென்ட் டிசிஷன் எடுக்க முடியும். ஒரு புதுசாக சிச்சுவேஷன் கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ரெஸ்பான்ஸ் ஆகுது இந்த AI ஏஜென்ட்டால் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் அண்ட் AI ஏஜென்ட். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பை பாய்.